அதிகமான ஆண்கள் வீட்டில் இருப்பதில்லை. வேலைக்கு போவார்கள், ஈவினிங் ரிட்டர்ன் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியாகிடுவார்கள். மீண்டும் நைட் தூங்குறதுக்கு தான் வீட்டுக்கு வருவார்கள். அவங்களால வீட்டில் இருக்க முடியல. சில சகோதரிகள் ஃபீல் பண்றாங்க, தன் ஹஸ்பண்ட் வீட்டை இல்லாமல் இருந்தால் நல்லது என்று. சில ஹஸ்பண்ட்மார் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் மனைவிமார் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, இவர் வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது போய் லேட்டாகி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருந்த சோதனை. அதனால் அந்த வீட்டுக்குள் குடியிருப்பது யார்? ஷைத்தான். கொஞ்ச காலத்துக்கு முதல் டிவியை பற்றி பேசினோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டிவி, எல்லா வீட்டிலையும் டிவி. சுப்ஹானல்லாஹ், சில வீடுகளில் போவோம் சகோதர சகோதரிகளே, 24 hours டிவி ஓன் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பாப்பா பார்த்துட்டு இருப்பார், அவர் எழுமிட்டு போகும், உமா பாப்பா. இவங்க 2 பேர் டைம் முடிகிற நேரம் பிள்ளைகளை ஸ்கூல் விட்டுட்டு வந்துடுவாங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. மறு நைட் ஆனால் அடுத்த சீரியல் வரும். அப்படி உயிரை விட்டு. ஒரு நாள் நாங்கள் 2 பேர் மகரிபுடைய நேரத்தில் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் ஒரு ஊரில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு வேன் வருகிறது. ஒரு முஸ்லீம்கள் ஃபுல்லாக வேனில் இருக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு பேக் ஹவுஸ் இருக்கிறது, பேக்கரி. அந்த பேக்கரிக்கு அவர் ஓடி வந்தவர், டிரைவிங் பண்ணி கொண்டு வந்தவர் இறங்கி போகிறார். போகும்போது அந்த வேனில் உள்ள பிள்ளைகள் சொல்கிறார்கள், வாப்பா குயிக்காக வாங்க, வாழ்க்கை வைத்திரும்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு, நான் கூட வந்தவர்கிட்ட நான் கமெண்ட் பண்ணுறேன், எந்த கமெண்ட்ஸை சொல்கிறேன். இவன் வாழ்க்கை பிரச்சனையை வச்சுட்டு இங்கே பிரெட் வாங்க வந்து நிற்கிறாரே என்று நான் ஆதங்கப்பட்ட போது கூட வந்தவர் சொன்னார், இல்லை ஷேக், அது வந்து வாழ்க்கை என்ற ஒரு நாடகம் இருக்கிறது. சரியா 7 மணிக்கு அந்த நாடகம் இருக்கு, அந்த ட்ராமா சீரியல், அது போயிடும் என்று துடிக்கிற துடிப்பு தான். மகரிபுடைய நேரம், மகரிப் தொழுகை மிஸ் ஆகிவிடும் என்று சொல்லவில்லை. இப்படி ஒரு காலம் இருந்தது, எந்த நேரமும் டிவி சினிமா. இப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை விட மோசமான நிலை என்ன? மொபைல். என்ன மொபைல்? ஒரு மூலையில் பிள்ளைகள் மொபைலோட அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மொபைல் என்ன பார்க்குறாங்கன்னு அதை மானிட்டர் பண்ண முடியாத அளவுக்கு உம்மா பிஸி. உம்மாவுடைய கையில் மொபைல். அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போதே வாப்பாட பிரச்சனை என்ன? காதில் ஃபோனை வச்சுட்டு தான் வர்றார். வந்து சாப்பிடும்போது ஃபேஸ்புக், சாப்பிட்டு கொண்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்துட்டு ஃபேஸ்புக்கில் மாஷா அல்லாஹ் ஒரு ஹதீஸை பாடமாக்கினார், ஒரு துவாவை பாடமாக்கினார், ஒரு பயானை கேட்டார். அப்படி இல்லை, அதெல்லாம் குயிக்க ஸ்க்ரோல் பண்ணப்பட்டிரும். இப்போ மைண்ட் செட்டை ரீட் பண்ணி அவன் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறான். நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கும்ன்றது அவன் ஸ்டடி பண்ணி இப்போ என்ன கொண்டு வந்துட்டான், நீளமாக கொடுத்தா பார்க்குற காலம் இல்லை, இப்போ எல்லாம் ஷார்ட். அப்போ யூடியூப்பில் ஷார்ட்டுண்டே கொடுக்குறாங்க, இங்கே ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கட் பண்ணி போடுங்க. அப்போ எல்லா குப்பைகளையும், 1 செகண்ட் தானே, 1 நிமிஷம் தானே, 30 செகண்ட் தானே என்று முழு குப்பைகளும் பார்க்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஉரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. அந்த பாய் பின்னும் போது, பாய் இழைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த பாய் பின்னும் போது ஒவ்வொரு பண்ணாக எடுத்து வைப்பார்கள். அது பாயை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பாய் இழைக்கிறவர், பாய் பின்னுகிறவர் ஒவ்வொரு பண்ணாக எடுத்து வைப்பது போல உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ, நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, நஅூது பில்லாஹ், அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு டாட், கருப்பு புள்ளி இடப்படும். இப்படி ஒவ்வொரு ஃபித்னாவாக உள்வாங்க கருப்பு புள்ளிகள் கூடி அதிகரித்து அந்த உள்ளம் கருத்த உள்ளமாக மாறும். கருத்த உள்ளமாக மாறினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார்கள், அந்த உள்ளம் எப்படி வரும் என்றால், தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கிண்ணத்தை போன்று மாறிவிடும், ஒரு கிளாஸை போல. இப்போ தலைகீழாக கிளாஸை கவிழ்த்து வச்சுட்டு நீங்கள் தேனை ஊற்றுறீங்க, உள்ளே போகுமா?
பாலை ஊத்துறீங்க உள்ள போகுமா, விஷத்தை எதுவுமே உள்ள போகாது, அது பிளாக் ஆகும். இதே போல இவனுடைய உள்ளம் அப்படியே பிளாக் ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா. இந்த ஃபித்னாக்களை உள்வாங்கிய உள்ளங்கள் நல்லதையும் புரியாது, கெட்டதையும் புரியாது. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. இன்றைக்கு எல்லாரும் இதை ஃபீல் பண்றோமா இல்லையா? நம்முடைய அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க நிகழ்ச்சிகள் என்று வந்தால் ஒரு செட்டிரி பயான் என்று வந்தால் ஒரு குரூப் இருக்கு, அவங்க எங்கேயாவது தேடி போவாங்க. பெரும்பாலான மக்களுடைய நிலை என்ன? நீங்க எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணுங்க, அவங்க ரெடி இல்லை, கேட்கறதுக்கு ரெடியே இல்லை. சப்போஸ் நீங்க உட்கார வச்சு பேசிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளை பிடித்து உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அவருக்கு நீங்க தாவத் பண்றீங்க, அப்படி அவருக்கு நீங்க தாவத் பண்ணினால் நெக்ஸ்ட் டைம் உங்களை கண்டா விரண்டு விடுவார், வீட்டை இருந்துட்டு இல்லைன்னு சொல்லுவார். ஏனென்றால் உள்ளம் நிறைய ஃபித்னா, நல்லதை ஏற்றுக்கொள்ளாது. மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு தான் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான். ஒரு ஹதீஸ் வருகிறது, இன்னல்லாஹ யுஹிப்பு துன்யா லிமன் யுஹிப்பு வமன் லா யுஹிப். அல்லாஹ் பொருளாதாரத்தை, உலகத்தை அவன் நேசிக்கிறவர்களுக்கும் கொடுக்கிறான், அவன் நேசிக்காதவர்களுக்கும் கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றான், உலகத்தை, பொருளாதாரத்தை, உலக வளத்தை அவன் விரும்புகிறவர்களுக்கும் கொடுக்கிறான், அவன் விரும்பாதவர்களுக்கும் கொடுக்கிறான். வலா யுஅதி தீன் இல்லா லிமன் யுஹிப். ஆனால் மார்க்கத்தை அவன் நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அந்த வகையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தேடி வாரம் தூர தூர இடங்கள் இருந்தெல்லாம் எங்கேயாவது ஒரு அல்லாஹுடைய கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை கேட்க வேண்டும் என்பதற்காக தேடி திரிகிறோம். அல்லாஹ் அப்படியே இருந்து மௌத்தாகிறதுக்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிரச்சனை என்ன? இந்த ஃபித்னாக்களை அவர்கள் ஈஸியாக உள்வாங்குகிறார்கள். இப்போ அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியதில்லை. பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது யாரு? யார் அட்வைஸ் பண்ணணும்? பாப்பா. வைது கால இப்ராஹிமு லிப்னிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணினார். வைது கால லுக்மானு லிப்னிஹி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணார். இப்போ நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு யார்கிட்ட கூட்டிட்டு போறோம்? பிள்ளைய கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போறோம். நிறைய பேரண்ட்ஸ் அவங்களால முடியதில்லை. கவுன்சிலர்கிட்ட போய் கவுன்சிலர் மாற்ற முடியாது. அது ஒரு சிட்டிங்க, அவருக்குரிய தொழிலுக்குரிய ரிஸ்கை நீங்க கொண்டு போறீங்க, அவ்வளவுதான். அவருக்குரிய ரிஸ்கை கொடுக்க போறீங்க. இது உங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஃபித்னா சிறு வயதிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து ஊட்டப்படுகிறது. ஜாஹிலியத்தை பார்க்கிறது, ஹராத்தை பார்க்கிறது. அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்களோட நாட்டில், என்னென்னா நனைஞ்ச நாய்க்கு கூதல் இல்லைன்ட்டு. நனைந்த நாய்க்கு கூதல் இல்லை என்று சொல்லுவார்கள். ஒரு நனைஞ்சிட்டு அதுக்கு பிறகு கூதல் இல்லை. அதுபோல தான் இந்த விஷயங்களை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு ஆபத்தான காலத்தில் வாழ்ந்து கொண்டு காலத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள்ல கலிமா அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. மற்ற 4ம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 4மே நேரத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறது, காலத்தோடு. தொழுகைக்கு டைம் இருக்கு. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும். முதல் நேரம் இருக்கிறது, முடிவு நேரம் இருக்கிறது. தொழுகைக்கு முதல் நேரம் இருக்கிறது, முடிவு நேரம் இருக்கிறது. நேரம் முடிந்த பிறகு தொழ முடியுமா இல்லையா என்கிற பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இமாம்கள் மத்தியில் இருக்கிறது. சில இமாம்கள் அந்த வக்தை தாண்டி ஒருவர்
வக்து முடியும் வரைக்கும் தொழுகையை பிற்படுத்தி வக்தும் தாண்டி விட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு அந்த அளவுக்கு நேரத்தினுடைய முக்கியத்துவம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ரமதான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறவர் நோன்பிரிக்கட்டும். எப்படி நோன்பிரிக்க வேண்டும்? ஃபஜ்ருக்கு அதான் சொல்வதற்கு முதல் சஹர் செய்ய வேண்டும். பிறகு சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும். அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது ஒரு மாதத்தில் அதனுடைய அந்த டைம் லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜக்காத், எப்போ ஜக்காத் கொடுக்க வேண்டும்? ஒரு முஸ்லிம் கவனமாக கால்குலேட் பண்ண வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியானால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அப்ப அவர் நோட் பண்ணி கொண்டு வர வேண்டும். இந்த வருடம் இத்தனையாம் மாதம், இந்த மாதத்தில் இத்தனையாவது பிறையில் நான் ஜக்காத் கொடுத்தேன்னா அடுத்த வருடம் அந்த மாதத்தில் அந்த நாளில் அதுக்கு பிறகு ஜக்காத் கொடுக்க வேண்டும். டைம் லிமிட், நேரத்தினுடைய முக்கியத்துவம். ஹஜ்ஜை பாருங்க, அரஃபாவில் ஒருவர் பிறை 8 போய் நிற்கிறார், ஹஜ்ஜி சேருமா? சேராது. அல்லது ஒருவர் அரஃபாக்கு பிறை 10 போறார், ஹஜ் சேருமா? சேராது. பிறை 9 அவர் அரஃபாவில் நிற்க வேண்டும். அதே போல ஹஜ்ஜுடைய காலம், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது நிர்ணயிக்கப்பட்ட மாதங்களாகும். எல்லா இபாதத்துக்களுமே நேரம் குறிக்கப்பட்டிருப்பது என்பது நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தக்கூடியதாகும். அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய ஒவ்வொரு செகண்டும் பெருமதியானது.